அண்ட் வெல்கம் பேக். என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் கால் பண்ணி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேம் எந்த கோர்ஸ் படித்தா என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், சீக்கிரம் லைஃப்பில் செட்டில் ஆவான் அப்படின்னு தான். சார், இதுக்கு அவர் கெரியர் கவுன்சிலிங் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை மேம் நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், கோர்ஸை மட்டும் சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். அப்படி ஒரு கோர்ஸ் அவைலபிளாக இருந்தால் எல்லாரும் அதையே பண்ணிட்டு இத்தனை நேரத்துக்கு லைஃப்ல செட்டில் ஆயிருக்க மாட்டாங்களா? ஸோ தேர் இஸ் நோ தம்ப் ரூல் டு சக்சஸ். அப்படி இருக்கும்போது எதுக்கு கெரியர் கவுன்சிலிங்? கெரியர் கவுன்சிலிங்னா என்னது, எதுக்கு இதை நம்ம பசங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கெரியர் கவுன்சிலிங் செஷன்ல ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஸ்டூடெண்ட்டை அசஸ் பண்ணுவோம். ஏன் இந்த அசஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்ததுனால நிறைய கோர்சஸோட சாய்ஸஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, இன்டெலிஜென்ஸ் என்ன, பர்சனாலிட்டி என்ன, இந்த ஸ்டூடெண்டால எந்த சப்ஜெக்ட் படிக்க முடியும், படிக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் அசஸ்மெண்ட் பண்ணது தான் கெரியர் கவுன்சிலிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. எப்படி நம்ம ஹாலிடேக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்டினேஷனை டிசைட் பண்ணுறோம், எங்கே போகணும்னு. அதுக்கப்புறம் தான் எப்படி போகணும், எவ்வளோ நாளுக்குள்ளே போகலாம், எங்கே தங்கலாம், இதெல்லாம் பிளான் பண்ணுறோம். ஸோ டெஸ்டினேஷனை சுற்றி தான் எல்லா பிளானிங்கும் நடக்கும். அதே மாதிரி தான் கெரியரை பொறுத்த வரைக்கும் எந்த கெரியர் சூஸ் பண்ணினோங்கிறத கோல் செட் பண்ணினா தான் அதுக்கப்புறம் அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கு அவங்க என்னெல்லாம் படிக்கலாம், எப்படியெல்லாம் படிக்கலாம், எங்கெல்லாம் படிக்கலாம், இப்படி எல்லாம் பிளானிங் அந்த கோலை சுற்றி நடக்கும். ஸோ ரெண்டாவது கட்டமாக நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெரியர் கோல்ஸ் செட் பண்ணி கொடுப்போம். இந்த கெரியர் கோல் செட் பண்ணதுனால ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப கிளியராக ஆயிடும், நம்ம என்ன படித்தா நம்ம எங்கே போகலாம், நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கெரியர் கோல் செட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டெடிகேட்டடாக படிப்பாங்க, சீக்கிரம் அவங்க கோல்ஸை அச்சீவ் பண்ணுவாங்க. A goal without a plan is only an idea. Yes, கோல் செட் பண்ணி கொடுத்தா மட்டும் போராது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணணுங்கிறதையும் கைட் பண்ணணும். ஸோ இந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கு அவங்க என்னெல்லாம் கோர்சஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் அவங்கள அப்ஸ்கில் பண்ணிக்கலாம், சைட் ஹசல்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் கெரியர் பாத் அவனுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வேறு என்னெல்லாம் தடைகள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் த சைல்டு வெரி இமோஷனல், இல்லைன்னா அந்த சைல்டுக்கு அகாடமிக்ஸ் தவிர வேறு ஏதாவது டேலண்ட் இருக்குன்னா அந்த டேலண்ட்டை எப்படி அவங்களுக்கு கெரியரில் யூஸ் பண்ணலாம், இதெல்லாமும் டிஸ்கஸ் பண்ணி கிளியராக அவனுக்கு கைட் பண்ணது தான் ஒரு கெரியர் கவுன்சிலரோட செஷனில் நடக்கிற டிஸ்கஷன்ஸ். ஸோ பேரண்ட்ஸ், ஒரு கெரியர் கவுன்சிலராக நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அவங்கள கைட் பண்ணுவோம். ஸோ எதுக்கு கெரியர் கவுன்சிலிங்னு ஒரு வாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரியான முடிவை எடுங்க. Until then, wishing you best of luck.